திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சம் நாள் அனுப்பி ஒரு அடுத்தடுப்பு நிறைய விஷயங்கள் உண்மையான திட்டங்கள்ல இருக்குது. உங்களுக்கான எல்லாரும் இல்ல பெரும்பாலான புதுசு 2 பேரை தவிர உள்ளூராட்சி சட்டம் முதல் எங்களுக்கு உள்ளூராட்சியில என்ன செய்யலாம் என்ன செய்ய முடியாதுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் மகாபலிய மாவட்டத்துடைய நலன் கருதி மாவட்ட மக்களுடைய நலன் கருதி பல கருத்துக்களை கொண்ட கட்சிகளாக இருந்தாலும் கடந்த காலங்களிலே வேறாக தேர்தலிலே நின்று பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களை ஒன்று சேர்த்து இந்த தேர்தல் முறையின் பிரகாரம் எந்த ஒரு தனி கட்சியாலும் ஆட்சியமைக்க முடியாத இந்த தேர்தல் முறைமையினால் பல கட்சிகள் ஒன்றுபட்டு பிரதேச சபையுடைய நகரசபையுடைய மாநகர சபையுடைய ஆட்சிகளை அமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக டாக்டர் சத்தியலிங்கம் அவர்களுடைய அலுவலகத்திலே இன்று ஒன்று கூடி டிடிஎன்ஏ ஐடெக் அதேபோல டிஎன்ஏ அதேபோல தமிழ் காங்கிரஸ் ஜனநாயக போராளிகள் கட்சி உட்பட பல கட்சிகள் புளட் இன்னொரு பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த தேர்தலிலே வவுனியா மாநகர சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை செட்டிக்குளம் பிரதேச சபை போன்றவற்றுக்கான தவிசாளர்கள் உபதவிசாளர்கள் யார் யார் என்பதை எந்தெந்த கட்சிக்கு என்பதை ஏகோபித்து எழுத்து மூலமான உடன்படிக்கையின் பின்னர் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த மாவட்டத்துடைய நலனுக்காகவும் மக்களுடைய நலனுக்காகவும் ஒரு சிறந்த நிர்வாகத்தை இந்த சபைகளின் ஊடாக வழங்கி இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்பதற்காக பொருளாதார ரீதியாக அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக கட்டியெழுப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற 4 உள்ளூராட்சி மன்றங்கள் ஆட்சி அமைப்பது தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் பல கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இணைந்து 4 வருட காலம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஒரு சிறப்பான முறையில் ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை இருக்கு. தற்போது இந்த அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கலப்பு தேர்தல் முறையானது தனி ஒரு கட்சிக்கு இந்த அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணங்களால நாங்கள் பல்வேறுபட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இணைந்துதான் இந்த ஆட்சியை அமைக்க வேண்டிய ஒரு தேவை ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது ஒரு வகையில பல கட்சிகள் சேர்ந்த ஒரு பன்முக ஒரு ஜனநாயக வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம் மக்கள் அளித்த இந்த வாக்களிப்பு அல்லது மக்கள் வழங்கிய தீர்ப்பு எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை வழங்காத ஒரு காரணத்தினால் நாங்கள் இந்த புதிய தேர்தல் முறையின்படி பல கட்சிகள் கூட்டு சேர்ந்துதான் இந்த ஆட்சி அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. ஆகவே 4 வருட காலம் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் ஒன்றுபட்டு இந்த மக்களுக்கு தேவையான சகல அபிவிருத்தி பணிகளை நாங்கள் செய்வோம் என்பதை இந்த வேளையில் குறிப்பிடுவோம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நாளைக்கு கூட இருக்கிற வவுனியா மாநகர சபை சம்பந்தமாகவும் வருகின்ற 27ஆம் தேதி கூட இருக்கின்ற பிரதேச சபை சம்பந்தமாகவும் 5 கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை காட்டியிருக்கின்றோம். அன்றைக்கின்றே நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உங்களுக்கு தெரியும். இந்த வவுனியா மாவட்டத்தில் நாங்கள் ஒன்று கூடுவதற்கான பிரதான காரணமாக இருக்கிறது ஒரு சில கட்சிகள் பணத்தை அள்ளி இறைத்து ஜனநாயகத்துக்கு விரோதமான விதத்தில் செயல்பட்டு அவர்கள் சில ஆசனங்களை எடுத்ததால் நாங்கள் உண்மையில் சோரம் போகக்கூடாதுன்றதில் ஜனநாயக ரீதியாக தேர்தலை எதிர்பார்த்த கட்சிகள் என்ற அடிப்படையில் நாங்கள் இதில் ஒன்று சேர்வதற்கான பிரதான காரணம் இந்த மாநகர சபையை தங்கள் வசம் வைக்கிறதுக்காக தொடர்ந்தும் பல கட்சிகளின் மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்றும் கூட சிலர் தாங்கள்தான் அந்த வவுனியா மாநகர சபையை கைப்பற்றுவோம் என்கின்ற இடப்பாட்டில் பொய்யான வதந்தியை கிளப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு மத்தியில் நாங்கள் இன்று பிரதான கட்சிகளாக 5 கட்சிகள் சேர்ந்து உண்மையிலே தமிழரசு கட்சி தான் இந்த இணைவுக்கான முதலாவது பேச்சுவார்த்தை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டு தான் நாங்கள் அதை கலந்து கொண்டு இந்த ஆதரவை தெரிவித்து வந்தாங்க. அதுபோல இன்று பயிலரங்க மக்கள் காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் பகுதியின் அவர்கள் முட்டுக்குழுக்குடன் எங்களுக்கு இந்த ஆட்சி அமைப்பதற்கு உதவி புரிந்திருக்கின்றார். இல்லை அவருக்கும் தெரியும் நடந்து முடிந்த தேர்தல் எவ்வாறு முடிந்தது என்று சொல்லி உண்மை. இன்று ஆளுங்கட்சி கூட இன்று தமிழரசு கட்சியை பாராளுமன்ற தமிழரசு கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கூடியிருந்தார்கள். லஞ்சம் கொடுத்தது அது கொடுத்தது உண்மையிலேயே
சொல்ல போனால் என்னத்தை சொல்லி இந்த ஆளுங்கட்சி வந்ததோ அதைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியான உறுப்பினர்களை எப்படியாவது தாங்கள் கொடுத்து வாங்கி இந்த சபையை பிடிக்கும் என்ற பாட்டில் அதை நாங்கள் முறியடித்திருக்கின்றோம். மாவட்டத்தில் இருக்கின்ற 5 உள்ளூராட்சி மன்றங்களிலே வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையை தவிர ஏனைய 4 உள்ளூராட்சி மன்றங்களிலையும் இலங்கை தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், அதேபோல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் DNA ஜனநாயக மக்கள் கூட்டணி, இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து நாங்கள் இந்த 4 சபைகளிலும் அடுத்து வருகின்ற 4-5 ஆண்டுகள் நிர்வாகத்தை நடத்துவதற்குரிய ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த 4 கட்சிகளோடு சில சுயேட்சை குழுக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த 4 சபைகளிலும் நாங்கள் ஆட்சியை நிறுவுவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு இடையில விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டு இந்த 4 சபைகளையும் திறம்பட இயக்குவதன் மூலமாக இந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்கான சிறந்த சேவையை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அந்த வகையில எதிர்வருகின்ற நாளை நடக்க இருக்கின்ற வவுனியா மாநகர சபைக்குரிய தேர்விலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய சார்பிலே காண்டிவன் அவர்கள் மாநகர சபையினுடைய மேயர் வேட்பாளராக எங்களால் முன்னிறுத்தப்படுவார். அந்த சபையிலே துணை மேயராக ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த திரு கார்த்திக் முன்மொழியப்படுவார். இந்த சபை நாளை நிச்சயமாக எங்களுடைய வசம் எங்களுடைய நிர்வாகத்தின் கொண்டு வரப்படும். அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற ஏனைய 3 சபைகளான செட்டிகுளம் பிரதேச சபை, வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, இந்த 3 சபைகளிலும் நாங்கள் கூட்டாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.